13 வருஷம் கழிச்சு எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. 13 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைச்சிருச்சு. அவளை கல்யாணம் பண்ணணும், அவளை கட்டி தழுவணும், முத்தம் கொடுக்கணும். அவ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவ இல்லை. ஐயா தெரியுமா, அவ என்னை கட்டிக்க போறோம். அவ பேர் என்ன தெரியா? ரம்யா. என்னது? நான் கட்டிக்க போற பொம்பளை பேர் ரம்யா. எனக்கு எப்ப கல்யாணம் தெரியுமா? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. சித்திரை 21 கல்யாணம். மருதாங்குடி கம்மாக்கில்ல. எங்க கம்மாக்கிலையா? வெளியே வச்சா சோறு ஓடணும், அங்க எதுவுமே போக தேவையில்லை. கம்மாக்கில பாலத்துக்குள்ள. அதனால நான் கட்டிக்க போறேன் வருங்கால மனைவி வாரா. அவள் நினைச்சிட்டா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமாவே இருங்க. அவளுக்காண்டி அவ எப்படி வர்றா அப்படின்னு வர்ணிச்சு மட்டும் பாடிடவா? அப்படியா? எங்க பாருங்க பாப்பா. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, மறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டோ, நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சோ, கொடியிலே மல்லிகைப்பூ. வாடி திருக்கி உனக்கா பாடிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நான் கட்டிக்க போற மேல உனக்கு அவளை பாசம். உங்க அத்தாச்சி ரம்யா. அத்தாச்சி ரம்யா வர்றா. அவளை வந்தாதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. என்ன சிரிக்கிறிய? நான் எதுவும் தவறா பேசிட்டேனா? நான் அப்படியே காமெடியெல்லாம் பேசல. சரி வரட்டும் பாப்போம். நீங்க ரம்யாவோட அப்பத்தாவா? இல்லங்க ரம்யாவோட ஆயாவா? ஆயாவா? நான் தான் ரம்யா. ஐயோ ரம்யா, ஆனா இவ்வளவு அழகா இருப்பான்னு நினைச்சு வர பாக்கலடி. 13 வருஷம் கழிச்சு பாக்குறேன். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க உனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கடா, பொண்ணு கிடைச்சிருக்கடா. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரம்யா என்னை மன்னிச்சிருங்க. நீ அப்படி தவறு பண்ணல. இல்ல, எங்க அப்பா அம்மா உங்களையும் கட்டி வைப்போம்னு சொல்றாங்க. அதே அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. உனக்கு அத்தாச்சி தொன்ன புத்தி என்ன சரி, அது இருக்கத்தான் செய்யும். மண்டை உள்ள வர இருக்கத்தான் செய்யும். ஜெகன்மோகன், நீனும் தொன்ன புத்திலாம் இருக்கியா? உனக்கு தங்கச்சி வேணும் கம்முன்னு பொத்துக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இன்னும் உள் வாங்கிருச்சுல. ஆமா, உள் வாங்கினது மாதிரி உள் வாங்கிருச்சுல. உனக்கு தங்கச்சி வேணும் மாப்பிள்ள. ரம்யா என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருவோம்னு என்கிட்ட சொல்லாத. நீ ஒன்னும் தவறே பண்ணலை. என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு ஏதோ என்னை மனம் முடிக்கணும்ன்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம போய் தவம் தானே பொண்ணு கேட்டு அமைஞ்சிருக்கு. நல்ல மாப்பிள்ள உனக்கு அமைஞ்சிருக்குல்ல. இருந்தாலும் எனக்கு மேரேஜ் இல்லை, இஷ்டம் இல்லை. ரம்யா அப்படி சொல்லாத ரம்யா. இப்போதைக்கு மேரேஜ் பண்றது மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லைங்க. அப்படி மட்டும் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத ரம்யா. நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கேன். நீ படிச்சாலும் பரவாயில்ல, நான் கூட படிக்க வைக்கிறேன். அப்படி என்ன படிப்பு? எம்டிஎஸ். எம்டிஎஸ் காளையார் கோயில்ல ஓடுற பசு பேர் மாதிரி தெரியுது. எம்டிஎஸ் ஒழுங்கா சொல்லு. படிப்பா இல்ல பசு பேரா? அதனால எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. எனக்கு மட்டும் துரோகம் பண்ணிடுறாரு. ஏன் இஷ்டம் இல்லை? உனக்கு வாக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 3 உடைய அரிசி வேக வைக்கணும். நான் நீ ஆளை பார்த்து என்னோட ரம்யா, உருவம் தாண்டி பெருசு. 40 இட்லி சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு என்னால சாப்பிட முடியல. 39 தான் சாப்பிட்டேன். சொன்னாங்க நீ சாப்பிட்ட வீட்டுல அந்த ஆத்தாவுங்க சொன்னாங்க. அந்த அம்மா அப்பவே பாத்திரத்தை கழுவிடுச்சு. அடியே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாத. நான் மொத்தத்துக்கு 15 வாரத்துக்கு சுட்டு வச்ச இட்லியை ஒரு ஆள் திட்டுட்டு வந்துட்டேன். என்னடி நான் நினைச்சது 40. நீ மாவாட்டியே கரையும் போயிருவாடி அப்படின்னு சொன்னாங்க. ரம்யா நீ திங்கிற நினைக்காது.
திங்கிறத மட்டுமா நினைக்கிறேன் ஆ. என்னை நச்சாலும் நச்சு புருவோட அவதாரி பேல ரம்யா என் உசுரே நீ தானே, நீ உசுரே அப்படி மட்டும் சொல்லாத. நீ உசுரேன்னு சொல்ற, என் மசுரே போனாலும் போயிட்டு போகுது, ஆனா உனக்கு வாங்கப்பட மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணிடாத ரம்யா. நீ என்ன எம்டிஎஸ் என்ன படிக்கிற? என்னை ஒரு பையன் விரும்புறியா? எனக்கே சோதனையா? வாழ்ந்தா என் கூட வாழ்வேன்னு ஒத்த காலில் நிக்கிறியா? ரம்யா உன்னை கும்பிடுறேன்டி. ஐயோ, அந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாக்காதீங்க. ரம்யா, என்னை ஏமாத்திராத. என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. மன்னிச்சிராத, அந்த வார்த்தை சொல்லாத ரம்யா. நீ இல்லைன்னு நான் இல்லை ரம்யா. ஆனா எனக்கு கூட சிறுசாத்தே இருக்கு, உனக்கு திலுக்கு திலுக்குன்னு ஆடுது. ரம்யா, என் முகத்தை பாரு, நீ வேற எதையோ பார்த்து ஏமாந்துடாத. அத்தான் ரம்யா, என்ன உங்க காலில் விழுந்து கூட கேக்குறேங்க, சரி. உங்களை கட்டி நான் வாழ முடியாதுங்க. நான் வாழ முடியாதுன்னு வார்த்தை சொல்லாத. நான் இரவெல்லாம் பயந்து இருக்கணும். நீ பயந்து இருந்தாலும் சரி. நீ பெரிய இமயமலே வந்து என் மேல விழுந்தது மாதிரி இருக்குமே அத்தா. உன் மேல விழுகிறது பெருசு இல்லை. நீ பயந்து இருந்தாத்தே பயப்படுற மாதிரி ஒரு பய உரைப்பேன். அத்தான், நான் என்ன சொன்னாலும் என்னையத்தையும் கட்டிக்கிறோம்னு சொல்றீங்களே. அம்மாடி, உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். நானும் உன்னை விட்டு போனேன்னா தெருவில் தான் தெரியணும். ஐயோ, ஒரே தான் சாயா அதை சுருக்குன்னு குத்துது. லூசு முண்டை ஏதோ வச்சிருக்கா. நான் தான் எனக்கு தான் பெருசு பார்த்து அங்கே அடியில இருந்து குத்துது. அத்தான், சரி. இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சுங்க. அப்படியா? தாயினை பட சொல்லி இன்னைக்கே நம்மளுக்கு திருமணம் மூட்டிடணும். இன்னைக்கு நல்ல நாள் ரீ. இன்னைக்கு நல்ல நாள். முடிஞ்சா இன்னைக்கு கும்பாசத்தோட நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும். எனக்கு நம்ம தெய்வமும் பொக்கிஷ காளியம். ஆமா, பொக்கிஷ காளியம்மன். அம்மால அந்த பொக்கிஷத்தோட பண்ணணும். என் உயிரை காப்பாத்தினதே அந்த காளியம்மன் தான். அதான் உண்மை. இன்னைக்கு காளியம்மன் கருவையினால காலையில நம்ம அந்த திருமணத்தை முடிச்சிடணும். ஆமா. ஆமா, என்ன செய்யறா? என்ன சொல்றாரு? உன் தங்கச்சி வாரா. எனக்கு எவ தங்கச்சி இருக்கா? நான் என் தாய் தப்பனுக்கே நான் ஒருத்துதேன் இருக்கா. எவ இருக்கா? அப்படி ஒரு தங்கச்சின்றவே எனக்கு வரவே கூடாது. தானே எவ தங்கச்சி இருக்கா? எவ எனக்கு தங்கச்சி எவ்வளவு இருக்க கூடாது? என் முன்னாள் மனைவி. இவதான் உன் தங்கச்சி ரம்யா. நீ சமைக்க வைக்க சிரமப்படுவாய். அவளை நான் உங்கள்கிட்ட சொன்னா சிரமப்படுறேன்னு உங்களை நான் எப்படி பாத்துக்கிறேன்? உங்க தொப்பையை நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். தொப்பையை பார்த்து அதுக்கு தொப்பைக்கு கீழே எல்லாம் பார்க்கணும். இவ யாருங்க கருவாடு மாதிரி? இவன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவளை தாண்டி மரியாதை வச்சு இறுக்கி இப்படியா இருக்கே. ஆறா இருக்கிற கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, என் புருஷன் பின்னாடியே திருவியே. எனக்கு கிரகம் ஆமா இப்படிதான் வந்து வாய்க்குமா? எனக்கு இல்ல கேக்குறேன், எனக்கு நல்லா கொட்டாங்கச்சிய போட்டு கவுத்த மாதிரி. என்னைய மானமுள்ள பொண்ணு இன்னும் மாயவரத்துல கேட்டாங்க. என் கால் அழக பார்த்து காரக்குடியில கேட்டாங்க. சீ கர்மா, கால் அடியாது அது என்னடி அது? உன் கால கம்மி. என் கண்டை அழக பார்த்து கண்டாஞ்சோட்டியில கேட்டாங்க. என் புடவை அழக பார்த்து எங்க ஊரு தெரியல. புதுக்கோட்டையில கேட்டாங்கடா அவதாரிப்பேல. ஏய் பொம்பளையா நீலா? கொஞ்சமா வெக்கம் சூடு சொரணமான ஏதாவது இருக்கணும். அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிட்டு ஐயோ என்ன கேட்டு போட்டு. ஏய் யாரையே உனக்கு அவ்வளவுதானே மரியாதை. ரம்யா கை வைக்காத. ரம்யா ரம்யா முகர கட்டைய பாரு, நல்லா இழுத்து மாதிரி. கத்திக்க. என்ன என்ன இருக்குன்னு நீ வந்து அவளுக்கிட்ட போற? வெளியில படுத்துறாத நாய் கவிட்டு போயிடும். நீ தான் என் உசுரு. மாமா நீ தான் என் செல்லம். டேய் ரம்யாவை விரும்புறேன்னு கேட்டது ஒரு தென்பாண்டி தீமை இல்ல, தேரோடு மீதி இல்ல, மான் போல வந்து
நாடகம் யார் முடிஞ்சு போங்க, வீட்டுக்கு. கடிச்சாரோ யார் கடிச்சாரோ ஏய், யாரு அடிச்சாராடா? ஐயோ. ஏய் இந்தாடி அடியே எலும்பி எங்க போய்கிட்டு இருக்க? ஏய் ரம்யா, அடியே ரம்யா, பாரு. டேய் பாரு. ஏய் ஏய் இந்தாடி அடியே நல்ல ஒம்பளை எங்க அம்மாட்ட போறியோ? ஏய் இந்தாடி வாடிங்க. ஏய் அந்த ஆயா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இங்க வாடி. ரம்யா, உனக்கு அத்தை வேணும். ஏய் உனக்கு அவ்வளவுதான்டா புருஷா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், ராணி, மரியாதையா என்ன பேசு. ரம்யா ரம்யா ரம்யான்னு இருக்க? என் உசுரே ரம்யா தான். அப்ப நான் இல்லையா? ரம்யா ஏன்டி கோபப்படுற? நீயே பேசாதடா, நீ பேசாத, நீ தென்பாண்டி சீமை இல்ல தேரோடு மீது இல்ல நாடாமே முடிஞ்சு வச்சியா? போல வந்தவன யாரு? ஏலே, இவங்களுக்கு என்ன தேவை வந்துச்சுடா? நானே என் குடும்பத்துல குழப்ப மாத்துறேன், இவங்க வேற தென்பாடி தமிழ். வாங்க மாமா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஏய் அதே ரம்யான்ற. அடியே. ஏய் எடுவட்ட வச்சிரு. ஏய், உனக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து இல்லையாடா? ஒரு ஓ நல்ல மானம் கிடைச்சிருக்கு. போடியா யார் அங்கிட்டு. மானம் கெட்டவன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பெட்டிக்காரன் 4 வருஷமா வச்சிருக்க. மிருதாகாரன் நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார மாமாவை நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார மாமாவை நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார மாமாவை நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார வச்சிருக்கியா இல்ல ஆல்ரவுண்டுக்கார மாமனை வச்சிருக்கியா நீ? நீ தாண்டி வச்சிருக்க. மானம் கிடைச்சிருக்கு. நீ எல்லாம் எனக்கு அளவுக்கு காவாசி வெட்டுவியா? ஏய் நீ உன் கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்திருக்கியா? என் கால அளவுக்கு ஒரு அடி, என் கால அளவுக்கு. அது என்னது அது? ராணி, அவ காலமுக்கு வருவியா நீ? இங்க வாடா. டேய் புருஷா இங்க வாடா. இங்க வாடா வெண்ண. அது என்னது கண்ணகரன்னு ஒண்ணு நீட்டினாலே. என்னதான் இருந்தாலும் சொல்றேன், நான் சொல்ற மட்டும் கேளு. உனக்கு அவ தங்கச்சி அனுசரிச்சு ஓட்டுங்க. நான் உங்க 2 ஏட்ட இருக்கிறாங்க, நான் தான் மறந்து குடிக்கணும் போல. என்னடா நீ யாரும் அடிச்சு கண்டாலும் லூசு முண்டியாடு. எலும்பு குத்துது. என்னது இருந்தாலும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். இங்க அக்கா தங்கச்சி மாதிரியே நடந்துக்கிறே. நம்ம ரெண்டு பொம்பளை கெட்ட போட்டு நீ எல்லாம் திருந்தல வாத்தியா? நம்ம 2 உரல்லையும் ஒரு உழவையை பொறுத்து ஆட்டம். ஏய் 2